نحمده ونصلي على رسوله الكريم أما بعد اللهم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கனவான்களே, பெரியோர்களே, தக்வா என்னும் இறையச்சத்தை உபதேசித்தவனாக என்னுடைய இந்த உரையை துவங்குகின்றேன். சங்கைக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இப்போது இருக்கிற இந்த காலகட்டம் என்பது ஏராளமான பிரச்சனைகள், சூழ்ச்சிகள், சதிகளுக்கு நடுவே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிரச்சனைகள் என்பது முஸ்லிம்களுக்கு புதிதல்ல. சூழ்ச்சிகளை சந்திப்பது என்பது, எதிரியை எதிர்கொள்வது என்பது முஸ்லிம்களுக்கு புதிதல்ல. அது காலங்காலமாக இருக்கிறது. உலகத்தில் இந்த மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கும் காலம் வரை ஹக்கிற்கும் பாத்திலுக்குமான யுத்தம் என்பது நடந்து கொண்டேதான் இருக்கும். ஒரு பக்கத்தில் சத்தியத்தை பேசக்கூடியவர்கள், சத்தியத்தின் வழியில் நடக்கக்கூடியவர்கள் இருப்பார்கள். இன்னொரு பக்கத்தில் அசத்தியக்காரர்கள் இருப்பார்கள். எனவே இதற்கான நேர் முரண், அது சத்தியத்திற்கு முரண் அசத்தியம். எனவே சத்தியமும் அசத்தியமும் மோதிக்கொண்டே இருப்பதில் எந்த வியப்பும் ஆச்சரியமும் இல்லை. முஸ்லிம்களாகிய நாம் வாழக்கூடிய இந்த நாட்டில், நம்முடைய மஸ்ஜிதில், நம்முடைய மெஹல்லாவில் நாம் எப்படி இருக்க வேண்டும்? இப்படிப்பட்ட பித்னாவான காலகட்டங்களில் நம்முடைய செயல்பாடுகள் எப்படி இருக்க வேண்டும்? நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஏதேனும் பிரச்சனைகளை தனிநபரோ சமூகமோ சந்திக்கிற போது நம்முடைய ரியாக்ஷன் அல்லது அணுகுமுறை எப்படி இருக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் மிக அழகாக சொல்கிறது. முதலில் நமக்கு சொல்லப்பட்ட அட்வைஸ் என்ன தெரியுமா? உங்களை நீங்க முதல்ல பலப்படுத்தி இருங்க. எவ்வளவு முடியுமோ அவ்வளோ நீங்க ஸ்ட்ராங்கா இருங்க. உடல்ல ஸ்ட்ராங்கா இருங்க, பொருளாதாரத்துல ஸ்ட்ராங்கா இருங்க, கல்வியில நாலேஜ்ல ஸ்ட்ராங்கா இருங்க. இப்படி உங்களுடைய நீங்க பலப்படுத்திக் கொள்ளுங்கள். இபாத்தில் கைல், அந்த காலத்துல குதிரை பயிற்சி எடுத்துக்குங்கன்னு சொல்லப்பட்டது. அன்னைக்கு சொல்லப்பட்டது. குர்ஆன் இறங்கிய காலத்துல குதிரை ஓட்ட தெரிஞ்சுக்கணும், குதிரை பயிற்சி இருக்கு. ஒரு முஸ்லீம்னா குதிரை பயிற்சி இருக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு ஒரு முஸ்லீமுக்கு அவன் பலமானவனாக இருக்க வேண்டும். தனிநபரோ சமுதாய அடிப்படையிலேயோ. எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அவங்களை பலப்படுத்திக் கொள்ளுங்கள். அதனாலதான் நபி அவங்களே சொன்னாங்க, அல் முஃமினுல் கவிய்யு, பலசாலியான ஒரு முஃமின் இருக்கிறாரே, அஹப்பு இலல்லாஹி மினல் முஃமினில் தஈஃப், பலகீனமான முஃமினை விட பலசாலியான முஃமின் தான் அல்லாஹ்வுக்கு பிரியமானவர். பலம் இருக்கணும், உடல்ல இருக்கணும், மனசுலயும் இருக்கணும், கோழைத்தனம் இருக்கக்கூடாது. நபி பாதுகாப்பு தேடினாங்க. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் அஜ்ஸ், இயலாமை, வல்புகுல், கஞ்சத்தனம், கஸ்ல், சோம்பேறித்தனம், இதெல்லாம் பலகீனத்தின் அறிகுறிகள். பலகீனமான முஸ்லிமா இருக்கக்கூடாது, பலமோடு இருக்க வேண்டும். உடல், பொருளாதாரம், மனம், சமுதாயம் எல்லா ஆண்களையும் பலமானவனாக இருக்க வேண்டும். இது இஸ்லாம் நமக்கு சொல்ற முதல் அட்வைஸ். பலமா இருங்க. அதனாலதான் உங்களுடைய சக்திகள் வீணாக்கிற மாதிரியான காரியங்கள் ஈடுபடாதீங்க. வாலிபர்கள் சொல்லணும், நம்ம பூசி முழுகில இல்ல, ஓப்பனாவே சொல்லணும். சுய இன்பம் வேணாம், அது உங்களை பலகீனமாக்கிடும். மென்டலி, பிசிக்கலி நீங்க கம்சூர் ஆயிருவீங்க, வாலிப கிழவர்களாயிருவீங்க. இன்னைக்கு இந்த தாக்கத்தை வச்சாதான் உங்களுக்கு 60-70 வயசுகள்ல நீங்க நல்லா ஸ்ட்ராங்கா இருக்க முடியும். எனவே இந்த சுய இன்பமா அந்த மாதிரி பாவங்கள் இன்னைக்கு சர்வசாதாரணமாக வாலிபர்கள் இருக்குது.
அவங்க கேட்கறாங்க, வந்து மசாயில் கேட்கறாங்க, பேசிக் கொள்கிறார்கள். ஏன்னா மாஹோல் அந்த மாதிரி ஆயிடுச்சு. அவங்க பார்க்கிற காட்சிகள் நம்முடைய இச்சையை தூண்டுகிறது. கல்யாணத்துக்கு முன்னால நிறைய தப்பு செஞ்சிடறாங்க. அதனாலதான் போதையும் தடுக்கப்பட்டது. போதைக்குள்ள நீங்க சிக்கிறீங்கன்னா பலத்தை எழுந்துடுவீங்க. அல் முஃமினுல் கவி எங்க இருப்பாரு? நரம்பெல்லாம் ஆடி போயிடுமே. முஃமினுல் கவி, முஃமின் மஸ்பூத் ரஹ்னா, ஸ்ட்ராங்கா இருக்கணும், பலமாக இருக்க வேண்டும். இது உடலுக்கும் பொருந்தும், மனதுக்கும் பொருந்தும், பொருளாதார எல்லாத்துக்கும் பொருந்தும். அப்போ பலமான முஸ்லிம், நல்ல தயாரிப்போடு இருக்கிற முஸ்லிமாக வாழ வேண்டும், இது குர்ஆன் சொல்லுது. அதே நேரத்துல உஷாராவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லுது. உஷாரா இருக்கணும். என்ன நடக்குது, என்ன நடந்துட்டு இருக்குது, என்ன நம்ம சுத்தி இருக்கிறது, என்ன மாதிரியான விஷயங்கள் நமக்கு எதிராக செயற்படுகிறது. யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஓ ஈமான் கொண்டவர்களே. யாரு? நானும் நீங்களும் தாங்க. குர்ஆன் கூப்பிடுது, ஈமான்தாரிகளே, ஹுது ஹித்ரக்கும், உஷாரா இருங்கப்பா. எவ்வளவு அழகான வார்த்தை. ஹுது ஹித்ரக்கும், உஷாரா இருங்க, விழிப்புணர்வை கையில் எடுத்துக்கொள்ளுங்கள், அதான் அர்த்தம். ஹுது ஹித்ரக்கும், உஷாரா இருங்க, பலமா இருங்க. முதல் அட்வைஸ். ரெண்டாவது அட்வைஸ் என்ன? உஷாரா இருங்க, ஏமாந்துடாதீங்க. எதுல காசு போட்டா போயிடும், எது நமக்கு எதிரான சட்டங்கள் வருகிறது, இதனுடைய முடிவு எப்படி இருக்கும், என்ன என்ன நம்ம மெஹலாக்கு வெளியில என்ன நடக்கிறது, மெஹலாக்குள்ள என்ன நடக்கிறது, அவ்வளவுதான். நம்ம நம்ம கேப்பபிலிட்டிக்கு, நம்ம சக்திக்கு இவ்வளவுதான் யோசிக்க முடியும். நாட்டை வச்சு யோசிக்க முடியாது. அரசாங்கம் இல்லை நாம, பட் நம்ம ஒரு மெஹல்லா. நம்ம மெஹல்லாவோட நாம உஷாரா இல்லைன்னா என்ன இருக்கும்? நம்ம மெஹல்லாவில் நாம் உஷாரா இருந்திருந்தால் நம்ம மெஹல்லால கஞ்சா பக்கம் புழங்கி இருக்காது. நம்ம மெஹல்லாவுடைய மூத்தவர்கள், பெரியவர்கள் விழிப்போடு இருந்திருந்தால், எங்க இருந்து வருது இந்த லூப் ஹோல், எங்க இருக்கு, என்ன நடவடிக்கை, அரிச்சிரும்ல, மரத்தை அடிக்கிற மாதிரி, கரையான் மரத்தை அடிக்கிற மாதிரி அரிச்சிருமே. வாலிபர்கள் இன்னும் 10 வருஷத்துல இருப்பாங்களா இல்ல இல்ல போய் சேர்ந்துருவாங்களான்னு தெரியலையே. அதனாலதான் உஷாரா இருங்க, பலமா இருங்க. முதல் அட்வைஸ். ரெண்டாவது அட்வைஸ் என்ன? உஷாரா இருங்க, உஷாரா இருங்க. எவ்வளவு உஷாரா இருக்கணும்? நானு தொழுகும் போது என்னை யாராவது தாக்கிடுவாங்கன்னு தெரிஞ்சா, நம்ம எல்லாம் ஜமாத்தா தொழுகும் போது யாராவது நம்மளை தாக்கிடுவாங்கன்னு தெரிஞ்சா, பாதி பேர் தொழுவாதீங்க, வெயிட் பண்ணுங்க, பந்தோபஸ்து கொடுங்க, மீதி பாதி பேர் தொழுவுங்க. அப்ப அந்த பாதி பேருக்கு ஜமாத் கிடைக்காது. ஒன்னும் பிரச்சனை இல்ல, ஒரு ரக்காத்தை இவன் தொழுதுட்டு கிளம்பி போயிருக்கோம், நமாஸ பாதியில விட்டுட்டு கிளம்பு, அவனுக்கு ஜமாத் வேணும்ல, அவன் வந்து நிக்கட்டும். 6 சப்பு முஸ்லீம் நிக்க முடியும், ஆனால் தாக்குதலுக்கு வாய்ப்பு இருக்கிறது. இது ஏதோ யாரோ சொன்ன சட்டம் இல்ல, குர்ஆன் ஆயத்து. குர்ஆன் ஆயத்தை நான் சொல்றேன், தர்ஜுமா சொல்றேன். ஆயத்து பெருசு, 5வது எடுத்து படிச்சு பாருங்க. எவ்வளவு உஷார்னா, தொழுகும் போது உங்களுக்கு தாக்குதல் வரும்னு தெரிஞ்சா நீங்க என்ன செய்யுங்க, பாதி பேர் தொழுவுங்க, பாதி பேர் ஆயுத எழுதி ரோந்துக்கோங்க. 1 ரக்காயத்து 2 ரக்காயத்து ஃபஜ்ர் தொழுவார். இமாம் எப்படி தொழு வைப்பாரு? இமாம் 1 ரக்காயத்து தொழு வச்சுட்டு வெயிட் பண்ணுவாரு. தொழுது முடிச்சு 2வது ரக்காயத்து எது சொல்லி இவங்க தொலை விட்டு போயிடணும். தொழுது முடியாதா? முடியாதுங்கிறது இஸ்லாம். நான் சொல்லல, குர்ஆன் சொல்கிறது. தொழுகவே முடியாது, போங்க, நீங்க வந்து போங்க. அந்த ஜமாத் இங்க வரட்டும். எந்த ஜமாத்து? ரோந்தில் இருந்தவங்க வரட்டும். எங்க இது மேட்டர்? எங்க வீட்டுல உட்கார்ந்து இருக்கும்போது பேசல, நோன்பு வச்சு தொழுகையில இருந்து கூட போங்க, வெளியே போங்க. உங்களை பாதுகாத்துக்கணும்னா, உங்களுக்கு பலம் இருக்கணும், உங்களுக்கு விழிப்புணர்வு எவ்வளவு வேணும்னா, 1 ரக்காயத்து போதும், கிளம்புங்க. இன்னொரு ரக்காயத்து சொல்ற இருங்க, வெளியே இருந்தீங்கல்ல அவங்க உள்ள வாங்க. தொழுகைக்குள்ள இப்படி கசமுசா இருந்தேன், கசமுசா நான் பொறுத்துக்கிறேன், உங்களை காப்பாத்திக்கிறதுக்கு பாருங்க. முதல்ல குர்ஆன் சட்டம் இது. ஸலாத்துல் ஹௌஃப், பயத்துடைய நேரத்தில் எப்படி தொழுகணும்னு ஃபிக்ஹ் சட்டம் இந்த ஆயத்தை வச்சு எழுதி வச்சிருக்குது. லோஹர் தொழுகை தொழுகிறதுக்கு சட்டம் என்ன, ஜனாதா தொழுகை சட்டம் என்ன, ஃபஜ்ர் தொழுகை சட்டம் என்னன்னு படிச்சிருக்கோம்ல. ஸலாத்துல் ஹௌஃப், பயத்தின் நேரத்தின் தொழுகை சட்டம் என்ன, இன்னைக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய நேரம் இது. பாதி பேர் வெளியே போங்க, பாதி பேர் தொழுங்க. இப்ப இவங்க 1 ரக்காயத்துக்கு என்னங்க செய்வாங்க? இவங்க 1 ரக்காயத்துக்கு போய் நேரா போவாங்க, அவங்கள்ட்ட ஆயுதத்தை வாங்கிக்குவாங்க, தடியை வாங்கிக்கிடுவாங்க, வெளியே போயிடுவாங்க. வெளியே இருக்கிறவங்க வந்துருவாங்க, அவங்களுக்கு 1 ரக்காயத்து கிடைக்கும், அவங்களுக்கு 1 ரக்காயத்து கிடைக்கும். இமாம் தொலை வச்சு முடிச்சிருவாரு, அவருக்கு 2 ரக்காயத்து கிடைச்சிருச்சு. வந்தவங்களுக்கு 1 ரக்காயத்து கிடைச்சிருச்சு, போயிட்டவங்களுக்கு 1 ரக்காயத்து கிடைச்சிருச்சு. எனவே வந்தவர்கள் அடுத்த 1 ரக்காயத்தை பூர்த்தி பண்ணுவாங்க.
பூர்த்தி பண்ணி இவங்க போன பிறகு வெளியில் ரோட்ல இருந்தாங்கல்ல, ஒரு ரகத்தை தொழுதுட்டு போனவங்க அவங்க எல்லாம் வரிசையா வந்து நின்று மீதி ரகத்தை பூர்த்தி பண்ணிவா, இப்படிதான் தொழுகணும். கேட்கறதுக்கு பூசா இருக்குல்ல. எங்கேயாவது கேட்டிருக்கீங்களா? இத படிச்சிருக்கீங்களா? தெரியல, கேட்கல, படிக்கல. யாரோ சொன்ன பலகீனமா ஹதீஸ் இல்ல, குர்ஆன்ல ஆயத்துங்க. 5ஆம் ஜுஸ்ல இருக்கிற குர்ஆனுடைய ஆயத்து டீடைல்டா வருது. குர்ஆனுடைய ஆயத்து கூட தொழுகை பத்தி உண்டான ஆயத்து கூட தெரியலன்னா இவ்வளவு நம்ம நாலேஜ், அவ்வளவுதான். நம்மள நம்மளே திட்டிக்க வேண்டியதுதான். மார்க்க அறிவு அப்படிங்கிறதும் ஷரியத்துடைய நாலேஜ்ங்கிறதும் நமக்கு சொல்லப்பட்ட வழிகாட்டல் நமக்கு எவ்வளவு தெரியலன்னா, எங்கேயோ உதிரி செய்திகள் அல்ல, தொழுகை மாதிரியான ஒரு மேட்ரு, அதுவும் குர்ஆனில வந்த ஒரு மேட்ரு நமக்கு தெரியல. அது எப்படி சொல்லுவோம் தெரியல. இப்படி ஒரு பிரச்சனை வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு டைம் போயிடும். தெரிஞ்சு வச்சிருக்கணுமா இல்லையா? இதுக்கு பேர் தான் உஷார். இது எப்ப தெரிஞ்சுக்கிறது? தர்ஜுமா கூட யாரும் படிச்ச மாதிரி தெரியல. திட்டுறன்னு கோச்சுக்கிடாதீங்க, திட்டுறது இல்லை. இது திட்டுறதுக்கா நிக்கிறாங்க, யாரும் குறை சொல்றதுக்கல்ல. தர்ஜுமா படிச்சு இப்படி இருக்குதே சட்டம் என்ன அது அப்படின்னு இது வரைக்கும் யாரும் யார்த்தையும் கேட்ட மாதிரியும் தெரியல. குர்ஆன் ஆயத்துல தர்ஜுமா ஒரு ரக்காத் தொழுதுட்டு போ, திருப்பி நீ வா, நீ போனா குர்ஆன் டீடைல்டா நான் பயான் இப்ப பண்ற மாதிரியே குர்ஆன் ஆயத்து இருக்குது. கிட்டத்தட்ட இந்த மேட்டர் அல்லாஹ் குர்ஆன்ல பாதி பக்கத்துக்கு கிட்டத்தட்ட 8-10 வரிக்கு இருக்குது. குர்ஆன்ல அந்த ஜுஸ்ல தான் இருக்குது. ஓ அவ்வளவுதான் நமக்கு குர்ஆனோட தொடர்பு. ஹதீஸுக்கு அப்புறம் மார்க்க நாலேஜுக்கு அப்புறம் வரணும். முதல்ல முஸ்லீம்கள் நீங்க பலமா இருங்க. ரெண்டாவது கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருங்க. தேவைப்பட்டா தொழுகை கூட ஒரு ரக்காத் தொழுதுட்டு போங்க, பந்தோபஸ்து பண்றதுக்கு. இவ்வளவு தூரம் குர்ஆன் சொல்லுது. பொடுப்பாக இருந்துடாதீங்க, கொஞ்சம் அசால்ட்டா இருந்துடாதீங்க, கவனக்குறைவா இருந்துடாதீங்க. அப்படி இருந்தீங்க என்ன ஆகும் தெரியுமா? வத்தல்லதீன கஃபரு லவ் தகுஃபுலூன அன் அஸ்லிஹத்திக்கும் வஅம்திஅத்திக்கும் ஃபயமீலுன அலைக்கும் மைலத்தன் வாஹிதா. இதுவும் அதுதான் வருது, அதேதான் வருது. நீங்க கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்தால் உங்களுடைய எதிரிகள் என்ன திங்க் பண்றாங்கிறத நான் சொல்லவா? எதிரிகளுடைய என்ன ஓட்டங்கள், அவங்களுடைய திட்டங்கள், அவங்களுடைய அந்த யோசனைகள் அது நமக்கு தெரியல. தெரியலன்னா ஒண்ணு இல்ல, குர்ஆன் அப்படி படம் பிடிச்சு காட்டுது. ஸ்கேன் ரிப்போர்ட் மாதிரி, பிளட் டெஸ்ட் மாதிரி அப்படியே போட்டு காட்டுற மாதிரி, ஒரு ஸ்கிரீன்ல போட்டு காட்டுற மாதிரி அல்லாஹ் சொல்றான், வத்தல்லதீன கஃபரு. இந்த ஊர்ல இருக்கக்கூடிய, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய உங்களை அழிக்க துடிக்கிற அந்த காபிரான சக்திகள், பார்ப்பனை சக்திகள், அல்ல ஆர்எஸ்எஸ் சக்திகள், சங் பரிவார் கும்பல், யார வேணா வச்சுக்கிடுங்க. இன்னைக்கு இவங்க போனா வேற ஒருத்தன். நபியுடைய கருத்தை யூதர்கள் மக்காவுடைய காப்பில் இருந்தாங்க. ஒரு முஸ்லீம் எப்படி இருக்க வேண்டும்? வத்தல்லதீன கஃபர், அவங்களுடைய மைண்ட் அல்லாஹ் ரீட் பண்ண மாதிரி நமக்கு சொல்லி தர்றாங்க. அவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, வத்தல்லதீன கஃபரு, அந்த காபிர்கள் எல்லாம் என்ன ஆசைப்படுறாங்க, அவங்களுடைய ஆசை, அவங்களுடைய ஆசை கனவு இது நடந்துராதா அப்படின்னு அவங்க ஆசைப்படுறாங்க. ஆசைப்படுறவர்கிட்ட என்ன செய்வாங்க? அதை அடைவதற்கு சந்தர்ப்பத்தை தேடுவாங்க. ஆசைப்படுற ஆள் என்ன செய்வான்? நான் இன்னைக்கு முடிவு பண்ண ஜும்மா பிறகு நான் பிரியாணி தான் சாப்பிடணும், இது என்னுடைய ஆசை. நான் என்ன செய்வேன்? ஜும்மா சொல்லிட்டு வீட்டுக்கு முதல்ல போன் அடிப்பேன். கறி வாங்கி கொடுத்தா பிரச்சனை இல்லை, வாங்கிட்டெல்லாம் போன் அடிப்பேன், என்ன சமைச்சிருக்க இல்ல. அப்ப சந்தர்ப்பம் தேடுவோம். ஒண்ணு இந்த பக்கம் போலாமா, ஜாலப்புரா சைடு போலாமா, அல்லது அந்த பக்கம் போலாமா, அல்லது உட்காந்து ஜொமேட்டோ போலாம். ஏன்னா என் ஆசை நிறைவேறணும்ன்றது மனிதனுக்கு அவர் ஆசை வந்து விட்டால் அது நிறைவேறுவதற்கு அவர் சந்தர்ப்பத்தை தேடதான் செய்வான். எப்படியோ ஒரு வழியா 2 மணி 3 மணிக்குள்ள எனக்கு பிரியாணி கிடைச்சிடும், பிரியாணி சாப்பிட்டாச்சு. இதுதான் ஆசையை அவன் அடைவதற்கு முயற்சிவான். இது மனிதனுடைய இயல்பு. அல்லாஹ் சொல்றான், வத்தல்லதீன கஃபரு, அவங்க ஆசைப்படுறாங்க. யாரு? உங்களை அழிக்க துடிக்கிற காப்பிர்கள் ஆசைப்படுறாங்க. ஆசைப்படுறாங்கன்னா சாதாரண ஆசை இல்ல, 100 வருட திட்டத்தோட பதிலைங்க, நீண்ட திட்டங்களோட, சர்வதேச சதிகளோட, நீண்ட ஒரு பிளானோட, ஸ்பெயின் 8 வருஷம் அழிச்ச மாதிரி அவங்ககிட்ட ஒரு திட்டம் இருக்கு, ஆசை இருக்கிறது. என்ன ஆசைன்னா அதுக்கு நீங்க இடம் கொடுத்தாதான். லவ் தகுஃபுலூன், நீங்க காஃபிலாக இருந்தால், நீங்க பொடுபோக்காக இருந்தால், நீங்க கவனக்குறைவாக இருந்தால், என்ன மேட்டர்ல அன் அஸ்லிஹத்திக்கும் வாந்தியத்திக்கும், உங்களுடைய ஆயுதங்கள் விஷயத்திலையும் உங்களுடைய பொருள்கள் விஷயத்திலையும் எது எங்க இருக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிற விழிப்புணர்வு, அவேர்னஸ், இது விழிப்புணர்வு. இது இல்லாமல் நீங்கள் இருந்தால் அவங்க என்ன ஆசைப்படுவார்கள் என்றால்
ஃபயமீலூன அலைக்கும் மைலத்தன் வாஹிதா. வாஹிதானா ஒன்னு, வாஹிதுனா ஒன்னு, வாஹிது சலாசா அரபுல சொல்லுவாங்கல்ல, வாஹிதுனா ஒன்னு. குர்ஆன் சொல்லுது ஃபயமீலூன அலைக்கும் மைலத்தன் வாஹிதா, ஒரேடியாக உங்களை கருவறுக்க திட்டமிட்டிருக்கிறார்கள். அஞ்சாவது ஜுஸ்ல குர்ஆன் சொல்லுது மைலத்தன் வாஹிதானா என்ன அர்த்தம்னா ஒரே அடியா சுத்தி ரவுண்ட போட்டு அந்த கோழி பிடிக்க பிளான் போட பார்த்துருக்கீங்களா? ஒரு கோழி சிக்கவே மாட்டேங்குது. நீ அந்த பக்கம் போ, நீ அப்படியே அந்த பக்கம் அப்படியே சுத்தி வா, நான் இந்த பக்கம் இந்த ஓரம் கட்டுறேன், ஓரம் கட்டிக்கிட்டே போய் கபான்னு ஒரு கோழியை வச்சு மூடுவோம்ல, இதுக்கு பேர் மைலத்தன் வாஹிதா. ஒரே அடியா அந்த கோழியை பிடிச்சிருது. அதுபோல உங்களை ஒரேடியாக முடிச்சு கட்டுவதற்கு ஆசைப்படுகிறார்கள். நீங்க கவனக்குறைவா இருந்தீங்க, காப்பிலா இருந்தீங்க, பொறுப்பாக்கா இருந்தீங்க, என்ன நடக்குது, என்ன சம்பாதித்தோம், என்ன செலவு பண்ணோம், என்ன எது மெஹல்லா என்ன மஸ்ஜித் என்ன, இந்த அவேர்னஸ் உங்களுக்கு இல்ல, பலமும் இல்லை என்றால் அப்புறம் நீங்க அழிஞ்சு போயிட்டு ஐயோ அடிச்சுட்டாங்களே புய்யோ முறையோ கத்தி பிரச்சனை இல்ல. இத நான் சொல்ல குர்ஆன் சொல்லுகிறது. கணவான்களே பெற்றோர்களே, ஃபித்னாவான காலகட்டங்களில், சவால்களுடைய காலகட்டம், அது எல்லா காலத்தான் இருக்கும். இப்போ ஒரு முஸ்லீம் பலசாலியாக இருக்க வேண்டும். இரண்டாவது எப்படி இருக்க வேண்டும் என்றால் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். அதைத்தான் சொல்லிட்டே வரேன். விழிப்புணர்வுனா என்ன, குர்ஆன் எப்படி எல்லாம் அது விழிப்புணர்வு நமக்கு சொல்லுது. உன் எதிரி என்ன திங்க் பண்றான்னு நமக்கே குர்ஆன் சொல்லிக்கிறது. என் எதிரி என்ன நினைக்கிறது எனக்கு தெரியலன்னா என்னங்க, குர்ஆன் சொல்லிவிட்டது அழகா கிளீனா. அப்போ ஒரு முஸ்லீம் வெறுமனே தன்னுடைய வெளிரங்கமான ஒரு ட்ரெஸ், முஸ்லீம் ஒரு நல்ல ட்ரெஸ்ஸா போட்டுக்கிறாரு, ஜுப்பா போட்டுக்கிறாரு, தொலை, இது பேசிக். இது தொலைக்கு வர்றது போறது இதெல்லாம் பேசிக்கான விஷயம், அடிப்படையான விஷயங்கள், அர்கானுல் இஸ்லாம், தீனுடைய தூண்கள். இது விட முடியாது, இது செஞ்சுதான் தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ். பட் ஆனா நம்முடைய சிந்தனையும், நம்முடைய பார்வையும், கவனங்களும், நம்முடைய தூரநோக்கு புரிதல் எப்படி இருக்க வேண்டும்? பலம் வேண்டாமா? விழிப்புணர்வு வேண்டாமா? இத குர்ஆன் சொல்லுகிறது. எனவே இந்த வழிகாட்டுதலோடு தான் அந்த சஹாபாக்கள் வந்தாங்க. இந்த சஹாபாக்கள் நபிகிட்ட படிச்ச பாடம் படிச்சவங்க. அவங்க எப்படியெல்லாம் அவங்க இது புரிஞ்சுக்கிட்டாங்க, இதனுடைய ஒவ்வொரு நுணுக்கங்களை எப்படி புரிஞ்சாங்க என்றால் நுணுக்கங்களை புரிஞ்சாங்க. அதனால மஸ்ஜிதை பாதுகாக்கிறது, மஸ்ஜிதை விரிவாக்கம் செய்யறது, மெஹல்லாக்களை கட்டமைக்கிறது, மெஹல்லாவுடைய பாதுகாப்பு, மெஹல்லாவுடைய அவேர்னஸ், மெஹல்லாவுடைய செய்திகளை கண்காணிச்சுக்கிட்டே இருப்பது, இது எவ்வளவு தூரம் சஹாபாக்கள் டீப்பா இருந்துச்சுன்னா நீங்க ஆச்சரியப்படுவீங்க. சையதுனா அபூபக்கர் ரலியல்லாஹு உமர் ரலியல்லாஹு காலம் முடிஞ்சிச்சு. சையதுனா உஸ்மான் ரலியல்லாஹு காலம் வருது. அவங்கள்ட்ட விழிப்புணர்வும் இருந்துச்சு, அஸ்மத் சொல்றோம்ல ஒரு கண்ணியமும் இருந்துச்சு. மஸ்ஜித் நபவி விரிவாக்கம் செய்யணும், பள்ளிவாசலை இன்னும் கொஞ்சம் பெருசாக்கணும். எவ்வளவு காலம் அந்த பணி நடந்தது? வரலாற்றாசிரியர் சொல்கிறார்கள், மஸ்ஜித் நபவியினுடைய அந்த பணி அப்படிங்கிறது 8 மாசம் நடந்துச்சாம். இடிச்சு கொஞ்சம் விரிவாக்கம் பண்ணிருக்கிறாங்க. அந்த 8 மாசத்தின் காப்புதாரி என்னவென்றால் வரலாற்றில் நம்ம பார்க்கிறோம், உஸ்மான் ரலியல்லாஹு 8 மாசம் கலீஃபாவா இருக்கிறார்கள். அந்த கலாபத்து நேரத்தில் 8 மாசமும் நோம்பு வைத்துக் கொண்டு பள்ளிவாசல் உட்கார்ந்துருந்தாங்களாம். ஏன்னா நடக்கிறது பள்ளிவாசலுடைய வேலை, அதனால பள்ளிவாசலுக்கு ஒரு கண்ணியம் இருக்கிறது, இந்த வேலையில் அல்லாஹ்வுடைய உதவி வேணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி 8 மாசம் நோம்பு வைத்துக் கொண்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க. அதை கட்டு, அதை மேல எடுத்து கட்டு, இதை காரா போடு, அந்த இதை சொல்றாங்க. இந்த வேலை வாங்குறது வேலையாட்கள் வேலை செய்கிறார்கள். ஒரு ஹலீஃபா நோம்பு வச்சுட்டு 8 மாசம் பள்ளிவாசல உட்கார்ந்துட்டாரு. இதுதான் கண்ணியமும் அதே நேரத்தில் ஒரு பொறுப்புன்னு சொல்லலாம். ஒரு முஸ்லிமுக்கு இருக்க வேண்டிய பொறுப்பு. அப்படி கட்டுறதுக்கு பொருளாதாரம் பத்தல, இவர் கொஞ்சம் அவர் கொஞ்சம் கொடுத்தாரு, பத்தல. உஸ்மான் ரலியல்லாஹு அவங்க பற்றி எழுதுகிறார்கள், தன்னுடைய முழு அமௌண்ட்டை உடனே கொடுத்துட்டாங்களாம். முழுசா எடுத்துக்கங்க. சஹாபாக்கள் கேட்டார்கள், என்ன இவ்வளவு கொஞ்சம் வீட்டுக்கு வச்சுக்கலாமே? சொன்னார்கள் வார்த்தை, வரலாற்று எத்தனை முக்கியமான வார்த்தை, என் வீட்டை விட என் சமுதாயத்திற்கு அல்லாஹ்வுடைய வீடு முக்கியமானது, அதனால என் காசு என் வீட்டு செலவழிப்பதை விட மஸ்ஜித் செலவழிப்பது முக்கியமானது என்று சொல்லிவிட்டு பணத்தை கொடுத்துட்டு 8 மாசம் நோன்பு வச்சு உட்கார்ந்தாங்களாம். இதுதான் அவங்கள்ட்ட விழிப்புணர்வு, கண்ணியம், இதெல்லாம் அவங்கள்ட்ட இருந்திருக்குது. உங்களுக்கு தெரியுமா, பைத்துல் மக்தஸ் வெற்றி கொள்ளப்பட்டுச்சு நீண்ட கால யுத்தங்களுக்கு பிறகு. அந்த வெற்றி கொள்ளப்பட்டதுக்கு பிறகு சலாஹுதீன் அய்யூபி, சுல்தான் சலாஹுதீன் அய்யூபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய காலத்துல தான் வெற்றி கொள்ளப்படுகிறது. இப்ப சாவி வந்துருச்சு, மெஹல்லா பலஸ்தீனுடைய பைத்துல் மக்தஸ் ஜெருசலம் கண்ட்ரோல் வந்துருச்சு. இப்ப உடனே மெஹல்லாவை கட்டமைக்கிறாங்க. மஸ்ஜிதுடைய பல விஷயங்கள், பல வேலைகள் எல்லாம் இருக்குது. ஒசுகானா வேணும், பிஷப் கானா வேணும், மெஹல்லாக்களுக்கு தெருவுல இதெல்லாம் இருக்கு, இதெல்லாம் வேணும், லைட் வேணும், சொல்லவே இல்லையா? ஒரு மெஹல்லா ஒரு மஸ்ஜித்னா எவ்வளவு தேவை இருக்கு.
இப்போ வேலைகள் பங்கு, நீங்க இந்த டீம் இந்த வேலையை பாருங்க, நீங்க இந்த வேலையை பாருங்க என்று ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலையை கொடுத்தாங்க. சுல்தான் சலாஹுத் அய்யூபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க என்ன வேலை செஞ்சாங்க? எல்லா வேலையும் கொடுத்தாங்கல்ல. அவர் சொன்னாரா, நீங்க இந்த வேலையை பாருங்க, இந்த பள்ளிவாசல ஒட்டடை அடிச்சு சுத்தம் பண்ற வேலையை நான் பாத்துக்கிறேன்னு சொன்னார். ஒரு மன்னர், வெற்றி வாகை சூடிய மாமன்னர், 200 வருஷ அந்த சிலுவை யுத்தத்துக்கு பிறகு வெற்றி கிடைக்குது, கொண்டாடி இருக்கப்பட வேண்டிய வெற்றி. ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு வேலை கொடுத்தாரு. அவருக்கு என்ன வேலைன்னா பள்ளிவாசல் ஒட்டடை அடிக்கிற வேலை, சுத்தம் பண்ற வேலையை எடுத்துட்டாரு. பள்ளிவாசல் சுத்தம் பண்றதும் ஒட்டடிக்கிறது ஏதோ சாதாரண வேலையாக இல்லை, அவங்களுடைய பார்வையில இது ஒரு பெரிய பொறுப்பு என்று நினைத்தார். மஸ்ஜிதுடைய தூசி சுத்தம் செய்யறது ஒரு மன்னரின் பொறுப்புன்னு நினைச்சார். இதனாலதான் அவங்க கையில் அல்லாஹ் சலாஹுத்தீன் அய்யூபி போன்ற புனிதர்களின் கையில் அல்லாஹ் பைத்துல் மக்தஸை வெற்றி பெற தௌஃபீக் கொடுத்தான். உஸ்மான் ரலியல்லாஹு ஒரு வீடு ஒன்று இருந்துச்சு, மக்காவில் இருந்துச்சு. அந்த வீட்டுக்கு உள்ளே கிணறு இருந்துச்சு. பணக்காரர் உஸ்மான் கனி, உஸ்மானே கனி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றோம்ல, பணக்காரர். ஹஜ்ஜுடைய நேரத்துல தண்ணி பத்தாம ஆயிடுச்சு. வெயில் காலத்துல வந்த ஹஜ்ஜு புழக்கத்துக்கு பத்தாம ஆயிடுச்சு. வந்து பார்த்தாங்க தண்ணி தட்டுப்பாடு. பிரத்யேகம் அவருக்கு இருந்த வீட்டுடைய கிணற அப்படியே எழுதினார். எழுத்துப்பூர்வம் இன்னும் அது எழுதப்பட்டிருக்கிறது. இந்த கிணறை நான் இந்த மக்களுக்காக நான் வக்ஃப் செய்யற எழுதிட்டு போயிட்டார். எனக்கு கிணறு அப்படியே புதுசா கொடுத்துட்டீங்க, இல்ல இது பொது யூஸுக்கு சொன்னார். இப்போ சமுதாயத்திற்காக, சமுதாயத்தை முன்னேற்றத்திற்காக, மஸ்ஜிதுக்காக, மெஹல்லாவுக்காக வாழ்ந்தவர்கள் அவங்க. அதனாலதான் அவங்க கிட்ட அவைகள்லாம் பாதுகாக்கப்பட்டுச்சு. அந்த கண்ணியத்தின் காரணமாகவும் அந்த பொறுப்புணர்வின் காரணமாகவும் அல்லாஹ் அவங்கள்ட்ட பாதுகாத்து கொடுத்திருந்தான். பள்ளிவாசல கூட்டிட்டு இருந்த அன்சாரி பெண்மணி, வயசான பெண்மணி, மூதாட்டி, அந்த அம்மா வஃபாத் ஆயிட்டாங்க. இஷா தொழுகைக்கு பிறகு உள்ள நேரத்துல இரவுல வஃபாத் ஆயிட்டாங்க. சஹாபாக்கள் என்ன மஷூரா செஞ்சாங்க, நபிக்கு தகவல் கொடுக்க வேண்டாம், நபி ஓய்வுல இருக்கட்டும் என்று அந்த கஃபன் வேலைகளை எல்லாம் அவங்களே பார்த்து முடிச்சுட்டாங்க. மறுநாள் காலை நபி அவங்க பள்ளியை பாக்குறாங்க. அந்த பெண் சுத்தம் பண்ணாத போல தெரியும், தூசியில் தெரியுது அங்கங்க. 2 நாள் ஆச்சு. கேட்டாங்க எங்க அந்த பெண், இல்ல வஃபாத் ஏப்பா சொல்லலையா என்கிட்ட? இல்ல அந்த பெண்மணி அவங்க இரவுல வஃபாத்தானதுனால உங்ககிட்ட சொல்லல. சொல்லிருக்கணுமேப்பா, எங்க அடக்கம் பண்ணீங்க? இங்க அடக்கம் பண்ண. நேராக சென்றார்கள், அந்த கபருக்கு நின்று துவா செய்தார்கள். ஒரு சில ரிவாயத்துகளை ஜனாதா தொழுகை தொழுதாக வருகிறது. கபருக்கிட்ட இருந்து 3 நாளைக்கு முன்னாடினா தொழுகலாம் என்று இருக்கிறதுனால சட்டம் இருக்கிறதுனால 3 நாள் ஊதி வெடிச்சிடும்ல, அதனால அடக்கம் செஞ்சு 1.5 நாள் இன்னும் ஆயிருந்திருக்குது. எனவே தொழுதார்கள். தொழுதுவிட்டு சொன்னார்கள், இந்த பெண் பள்ளிவாசலை கூட்டியதின் பரக்கத்தினால் இந்த பெண்ணை சொர்க்கத்தில் நான் பார்க்கிறேன் என்று சொல்லிவிட்டு நவுந்து வந்தாங்க. இப்போ அந்த காலத்துடைய ஆண்கள், பெண்கள், தலைவர்கள், அரசர், கலீஃபா எல்லாத்துக்கும் ஒரு கவனம் இருந்தது. என்னுடைய மஸ்ஜித், என்னுடைய மெஹல்லா உடைய கண்காணிப்பு. செய்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு கிலாஃபத் எடுத்துட்டாங்க, பொறுப்பு வந்துருச்சு, கலீஃபா ஆயிட்டார். அவங்க என்ன செஞ்சாங்க கிலாஃபத்துல? அவங்களுடைய இரவு நேரம் ரோந்து பிரபலமானது. எல்லாம் தூங்கின பிறகு மெஹல்லாவில் நடப்பாங்க. என்ன நடக்குது என் மெஹல்லா, என்ன நடக்குது, என் மெஹல்லா எப்படி இருக்கிறது, என் மெஹல்லா வாசிகள் எப்படி இருக்கிறார்கள், இந்த கவனம் இங்க இருக்கிற எனக்கும் உங்களுக்கும் இருக்க வேண்டும், ஒவ்வொரு முஸ்லீமும் இருக்க வேண்டும். நாம எல்லாம் இங்கதான் வசிக்கிறோம், நம்முடைய தெருக்கள். அதனால சொன்னார்கள், மெஹல்லா கட்டமைப்பின் பிரதானமான ஒன்றை, யாரும் தப்பான நினைச்சுக்காதீங்க, குறையல்ல, நிஜம். மெஹல்லாவுடைய கட்டமைப்பில் பிரதானமான ஒன்று. இன்னைக்கு இருக்க சூழலில் நில ஆளுமை மிக பிரதானமான ஒன்று. அதனால உங்க நிலத்தை விற்க வேண்டிய தேவை ஏற்பட்டால், என்னமோ அவசர ஆபத்துக்கு விற்கிறீங்க, உங்களுக்கு வேற இடத்துக்கு போன விற்கிறீங்க, தயவு கூர்ந்து நீங்கள் முஸ்லீம்கள் கயிறுக்கு விற்காதீங்க, முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு விற்காதீங்க. இல்ல 2 வருஷம் சேர்த்து தரான், ஸ்கொயர் ஃபீட் 700 ரூபாய், அவரு 800 ரூபாய்க்கு வாங்க தயாரா இருக்காரு என்று நீங்கள் விற்றால், அதுல என்ன உங்களுக்கு 100 ரூபாய் சேர்த்து கிடைச்சது. ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 10 லட்சத்துக்கு 12 லட்சம் கிடைச்சு போயிடும், உங்களுக்கு 2 லட்சம் கிடைச்சு போயிடும். ஆனால் ஒரு முஸ்லீம் அல்லாதவர் அங்கே அந்த முஸ்லீமுடைய மெஹல்லாக்கள் வருகிற போது அதோடு சேர்ந்து குஃப்ரு வருகிறது, அதோடு சேர்ந்து ஷிர்க் வருகிறது, அதோடு சேர்ந்து மணி ஓசை வருகிறது, அதோடு சேர்ந்து பல ஹராபியா, பல கெட்ட விஷயம் வருகிறது, நாய் வளர்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. எல்லா ஃபித்னாக்களும் ஒன்றன் பின் ஒன்றாய் வருகிறது. இன்ன ஷிர்க்ல உல்முனாதே, அல்லாஹ்வுக்கு பிடிக்காத உள்ள ஷிர்க், அந்த ஷிர்க் இஸ்லாம் மெஹல்லாக்களுக்குள்ள வருது. யார் வழி விட்டது? நானும் நீங்க வழி விட்டது. ஏன் ஒரு முஸ்லீமை பிரித்து ஆகாதா? ஏன் கேட்கக்கூடாது முஸ்லீமுக்கு? முஸ்லீம் எல்லாம் முற்படுத்த கொஞ்சம் நம்ம ஆள் தானங்க, நம்ம ஆத்மீஷன் ஆகணும். சாப்பிட்டு போட்டுமே என்ன இருக்குது, குறைச்சு 100, 10, 5, 20 முன்னப்படி செஞ்சுட்டு போயிருக்கலாமே. முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு மெஹல்லாக்களை உள்ள இடங்களை கொடுத்ததுலாம் ஏற்பட்ட எத்தனையோ துயர சம்பவங்கள் தமிழ்நாடு இல்ல, சேலத்துல நான் சொல்ல முடியும்.
எத்தனையோ மெஹல்லாக்கள் ஒரு காலகட்டத்தில் 100க்கு 100 முஸ்லீம்கள், 50 வீடு 50 முஸ்லீம்கள், 60 வீடு 60 முஸ்லீம்கள் எல்லாம் இருந்தாங்க. பல மெஹல்லாக்கள் காலத்தில் கேள்வி இருக்கிறது. ஏதோ காசப்பட்டு நான் சேர்த்து கேட்கிறாங்க, கொடுத்துட்டாங்க. மெஹல்லா கட்டமைப்பு உடனே போச்சு. நமக்கு இன்னும் அந்த 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 இது காசு ஆசையில நீ செஞ்சுட்டீங்கன்னு நான் குறை சொல்ல வரல. நாம கொஞ்சம் முன்னப்பிட நம்ம விஷயத்துல நமக்கு முன்பிட செய்யவில்லை என்றால், நம்முடைய மக்களுக்குள் நமக்குள்ள ஒரு அனுசரணை இல்லை என்றால் என்ன செய்யறது? இது மெஹல்லா கட்டமைப்புன்னு நம்ம சொல்றோம். அதனால என்னவாகி விடுகிறது என்றால், முஸ்லீம்களுக்கு இன்னைக்கு நிலங்கள் இங்க கிடைக்க மாட்டேங்குது. அதுல வாடகை இருக்கக்கூடியவங்க வாடகை வீடு கிடைக்காம வேற எங்கேயோ தர வேண்டி இருக்கிறது. முஸ்லீம்களுக்கு வாடகை வீடு இல்ல, நீ கறி சமைக்கிறீங்க அதனால இல்ல என்று சொல்கிற அளவுக்கு எத்தனையோ முஸ்லீம்கள் சிதறுவதற்கு காரணம் என்னன்னா, மெஹல்லா கட்டமைப்புக்குள் நம்ம நிறைய குளறுபடி செஞ்சுட்டோம். உமர் அலி அல்லாஹ் அன்ஹு மெஹல்லாக்குள் நடந்து போனாங்க. அதுலதான் அந்த சம்பவம் தான் இல்லையா, அந்த பாலை தண்ணிக்கு ஊத்தலாம் அப்படிங்கிற பேசிக்கிட்ட சம்பவம் மேட்ரு. அந்த மகள் சொல்லுவாமா, உமர் பாக்காட்டி அல்லாஹ் பாக்கறான் அப்படின்னு சொல்லுகிற போது அந்த பெண் பயந்தது. இதெல்லாம் அவங்க எங்க தெரிஞ்சுட்டாங்கன்னா, நைட்ல வீட்டுல பெண்கள் பேசிட்டது, இரவுல பேசிட்டது கேட்டாங்க. அவங்க ஒரு சந்தோஷத்தை இரவு நடந்து போறாங்க, வீட்டுக்கு வெளியில ஒரு பெண்மணி சட்டிக்குள்ள கொதிக்க வச்சுட்டு இருக்கிறாங்க. குழந்தைகள் எல்லாம் அப்படியே மயங்கி தூங்கிட்டு இருக்கிறாங்க. என்ன வேகுதுன்னு கேட்டாங்க. என்ன வேகுது? அவங்க சொன்னாங்க, என்ன வேண்டா உனக்கு என்னையா, இந்த கலீஃபாவுக்கு கண் இல்லை என்று சொல்லிவிட்டாங்க. வந்தது கலீஃபா என்பது அவங்களுக்கு தெரியாது, பெண்ணு தெரியாது. என்ன வேகுது சொல்லுமா, கலீஃபா கண் எல்லாம் விடுங்கி என்று சொல்லி என்ன வேகுது? கற்களை போட்டு வேக வைத்துக் கொண்டிருக்கிறேன், என்னமோ சமைச்சிட்டு இருக்கிறேன், சோறு கொடுப்பேன்னு என் பிள்ளைங்கள பசியில அந்த ஞாபகத்தை தூங்கிடுச்சு. பிள்ளைங்க தூங்கின பிறகு சட்டி எடுத்து நானும் பசியில தூங்க போறேன்னு சொல்லும் போது அப்பதான் அந்த போர்வையை விலக்கி விட்டு அழுதார்கள். கொண்டு கசானா அழுது பொழுது மூட்டையா இருக்கணும். மூட்டையா இருக்கும் போது அந்த காதிம் வந்தார். உமர் அவர்களே, மூட்டையை நீங்க தூக்காதீங்க, கலீஃபா நீங்க தூக்காதீங்க, நான் தூக்கிட்டு வரேன் சொல்லும் போது, என் பாவத்தினாலையும் மறுமை நீயா சுமப்ப டவுட் அந்த பக்கம் என்று சொல்லிவிட்டு, ஒரு கலீஃபா ஏழைகள் வீட்டுல வேகத்துக்கு ஒன்று இல்லைங்கும் போது கசானாவில இருந்து பேச மாட்டேன் உணவை கொண்டு இறக்கி வச்சுட்டு போனாங்க. மூட்டை தூக்கினார் கலீஃபா. மெஹல்லாவின் கண்காணிப்பு, மெஹல்லாவுடைய வறுமை, மெஹல்லாவுடைய போதை பழக்க வழக்கம், மெஹல்லாவுடைய அனாச்சாரங்கள், மெஹல்லாவுக்குள் பரவி இருக்கிற வட்டி, இன்னும் என்னென்ன இருக்குது, மெஹல்லாவுக்குள் பரவி இருக்கிற குஃபர், மெஹல்லாவுக்குள் பரவி இருக்கிற ஷிர்க், எத்தனையோ காரியங்கள். சொந்த பிரச்சனை, என்ன செய்யணும்னு தெரியல. யாரோ சொன்னார்களாம், பாம்பு பத்துக்கு பால் ஊத்துனா சரியா போயிடும், ஊத்திட்டு வந்துட்டாங்க புர்கா போட்டு போய். பாம்பு பத்துக்கு பால் ஊத்த போன அந்த புர்கா போட்டு, புர்கான்னா கைக்கு காலுக்கெல்லாம் போட்டு போன அந்த பெண்களுக்கு அங்க இருந்தவங்க சொன்ன அட்வைஸ் தெரியுமா, பால் ஊத்துனா மட்டும் உங்க பிரச்சனை தீராது, சுஜூது பண்ணுங்க சொன்னதும் அந்த 2 முஸ்லீம் பெண்களும் சுஜூதும் செய்து விட்டு வந்தார்கள். எந்த மெஹல்லா இல்ல, நானும் நீங்களும் வசிச்சுட்டு இருக்கிற நம்ம மெஹல்லாக்கள், இது கண்ணுக்கு வந்தவை. இன்னைக்கும் நீங்க ஏதாவது ஒரு கோயில் பக்கம் போனா அங்க 2 புர்கா போட்டா உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவங்க என்னமோ பிரச்சனையே பாவம். நாம குறை பேசுறதுக்கு வந்துருவோம், ஈமான் இல்ல, அது இல்லை, இது இல்லை. நாம என்ன செய்தோம், நம்ம பொறுத்து என்ன செய்தோம்? மெஹல்லாக்கள் பாதுகாப்பு, மெஹல்லா கட்டமைப்பு, மஸ்ஜித் பாதுகாப்பு, மஸ்ஜித் கட்டமைப்பு என்பது ஒரு முஸ்லீமுடைய ரத்தத்தில் நாளத்தில் ஊடுருவிக்க வேண்டிய ஒன்று. அப்போ இதுக்கப்புறம் அடுத்த விஷயம் இருக்கு. முன்னாடி எல்லாம் மெஹல்லாக்கள் உருவாக்குற போது மஸ்ஜித் உருவாகும், மஸ்ஜிதோடு சேர்த்து பள்ளி கூட உருவாகும். இன்னும் இப்ப கொஞ்சம் அப்டேட் ஆயிட்டாங்க. பல எத்தனையோ மெஹல்லாக்கள் தமிழகத்துல அப்டேட் ஆயிடுச்சு. நாம ஒன்னும் அப்டேட் ஆகாம இருக்கும். லைப்ரரிகள் நம்ம கிட்ட இல்ல, நூலகங்கள் இல்ல. எத்தனையோ நூலகங்கள் அரசு நூலகங்களா இருக்குது. சுந்தரலாத்துல ஸ்டாப் கிட்ட இருக்குது, அரசு நூலகம் இருக்கிறது. தனியார் நூலகங்கள் இருக்குது, 4 ரோட்ல இருக்கு தனியார் நூலகங்கள். அங்கே இஸ்லாமிய நூல்லாம் கிடையாது. முஸ்லிம்களுக்கு இஸ்லாமிய நூல்களை வாசிக்கக்கூடிய அந்த பழக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பாக நூலகங்கள் நம்ம கையில் இருக்குதா என்றால் இல்லை. சின்னதா பெருசோ, சின்னதா நூலகம் இல்ல. அப்படி இருந்திருக்கும் என்றால் வரலாற்றை சொல்கிறார்கள், எந்த மெஹல்லாக்கள் நூலகம் இருக்கிறதோ அந்த மெஹல்லாவுடைய வளர்ச்சி 10 வருஷத்துல வேற மாதிரி இருக்கும். ஏன்? 10 வருஷத்தில் நூட்களை வாசிக்க அவர் குர்ஆனுடைய தர்ஜுமாக்களை வாசிப்பார், ஹதீஸ்களை வாசிப்பார், சீரத்துக்களை வாசிப்பார், சமகால விளக்கங்களை வாசிப்பார். இஸ்லாம் குறித்துள்ள எத்தனை குற்றங்கள், இஸ்லாம் குறித்துள்ள எத்தனை தவறான புரிதல்கள் அவனுக்கு இருக்கும், அதெல்லாம் வாசிக்க அவனுக்கு கலத் பஹமி தூர் ஹோ ஜாத்தா ஹை. அவனுடைய தவறான புரிதல்கள் எல்லாம் விலகி, ஓ இதுதான் இஸ்லாம், இதுதான் சுன்னத்து, இதுதான் ஷரியத்து, இது ஹதீஸ், இது ஃபிக்ஹ் என்ற கொஞ்சமாவது விளக்கங்கள் உண்டாகும். பெண்கள் வந்து படிச்சு போ, தனி நேரம் வைக்கலாம். எத்தனை மெஹல்லா, ஒரு லட்சம் 1.5 லட்சம் 1 லட்சம் எடுத்துட்டா எத்தனையோ நல்ல இஸ்லாமியர்கள் லட்சக்கணக்கில் இருக்கிறது. தமிழில் இருக்கிறது. உருது முஸ்லிம்களாக நாம உருது படிக்க வேண்டும். உருதுவில் லட்சங்கள் அல்ல, எத்தனையோ கிதாபுகள் தினசரி எழுதப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. எல்லா தலைப்பும் இருக்கிறது. ஆனா நம்ம நூலகம் இல்ல. நூலகம் இருந்தால் ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் என்று சொல்கிறார்கள்.
நூலை வாசிக்க வாசிக்க உங்களுடைய ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆகும். போதையிலிருந்து வெளிவருவதற்குண்டான அழகான வழிமுறையாக மனநல நிபுணர்கள் சொல்வது நூல்களை வாசிங்க. நல்ல நூலை வாசித்தால் உங்களுக்கு போதை சிந்தனை உண்டாகாது. அந்த நூலகங்கள்ல ஒரு அரை மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ற ஒரு ஸ்டூடெண்ட் அல்லது ஒரு வாலிபர் கொஞ்சம் கொஞ்சமா சோசியல் மீடியாவில இருந்து கொஞ்சம் வெளியே வருவாரு, பேஸ்புக் வெளியே வருவாரு, இன்ஸ்டாவில் வெளியே வருவாரு. நேரங்களை அதுல செலவழிக்காம கொஞ்சம் புத்தகங்களை வாசிப்பார், அறிவை வளர்த்துக் கொள்வார். இஸ்லாம் பத்தி ஏதாவது தப்பா ஏதாவது கேட்டா ரெஃபர் பண்ணிட்டு பதில் சொல்ற அளவுக்கு புத்திசாலிகளும் மார்க்க விளக்கமுள்ள அறிவாளிகளும் மார்க்க விளக்கமுள்ள ஒரு 100-200 பேச்சாக உருவாகிடுவார்கள் நூலகத்தினால். ஆனா இல்ல, நாம் இல்லைன்னு சொல்றதுல இனி ஆக்குவதற்கு என்ன செய்ய வேண்டும்? அதை நானும் நீங்கள் யோசித்தோம் என்றால் இதுதான் மெஹல்லாவுடைய கட்டமைப்பு. மெஹல்லாவை மேம்படுத்துவது, கல்வி ரீதியாய் பொருளாதார ரீதியாய் எல்லா விஷயங்களையும் மேற்படுத்துவது. 1300 ஆண்டுகளை ஆண்டிருக்கிறோமே, ஆனா நமக்கு வரலாறு தெரியாது. பாபர் மஸ்ஜித் என்று பேசுகிறோமே, ஆனா இந்த பாபர் கொடுத்த வரலாறோ மஸ்ஜித் கொடுத்த வரலாறோ எத்தனை பேர் துல்லியமா தெரியும்? எவன் வந்து சிலையை வச்சா 92 இடிச்சாங்க என்று பேசுகிறோம். ஒரு செய்திகளும் ஷார்ட்ஸ் பார்த்து பேசுற ஆட்கள் தான் இருக்கிறோமே தவிர பாபர் மஸ்ஜித் வரலாற்று குறித்து எத்தனையோ தகவல்கள் கிதாபாக இருக்கிறது. 10-100 கிதாபுகள் தமிழ்ல, உருதுல, இங்கிலீஷ்ல இருக்கிறது. ஆனா யாரும் படிக்கல. இஸ்லாமிய வாங்குகிறவர்கள் குறைஞ்சு போனார்கள். எனவே நூலை எழுதுகிற எழுத்தாளர்களுக்கு குறைஞ்சு போயிட்டாங்க. இதெல்லாம் வருத்தங்களும் வழிகளும் தான், திட்டுதல்ல. ஆனால் நம்முடைய மஸ்ஜித், நம்முடைய மெஹல்லா, நம்முடைய மெஹல்லாவுடைய கட்டுப்பாடு, மெஹல்லாவுடைய மேம்பாடு, பாதுகாப்பு என்பது சதா நம்முடைய சிந்தனையில் ஓட வேண்டிய ஒன்று. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு நம்முடைய கண்களை திறந்தருள்வானாக. நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் பள்ளிவாசலுக்குள்ள வர்றாங்க. வந்து பார்த்தா 2 கூட்டம் வந்திருக்கு. ஒரு கூட்டம் அல்லாஹ்வை திக்ர் செய்து கொண்டிருந்தார்கள், ஒரு கூட்டம் மார்க்க ஞானத்தை கல்வியை படிச்சு கொடுக்குறாங்க. பார்த்து விட்டு சொன்னார்கள், இருவருமே எனக்கு பிடித்தவர்கள், ஆனால் நான் கல்வி கற்பவர்களோடு சென்று அமர்ந்து கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டு போனார்கள். சொன்னார்கள், 2 பேருமே அல்லாஹ் கைதிலே வைத்திருக்கிறார், ஆனால் கல்வி கற்பவர்களோடு நான் உட்கார்ந்து கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டு அங்கே போய் உட்கார்ந்துட்டாங்க. அப்போ எவ்வளவு தூரம் படிக்க வேண்டும், புரிய வேண்டும், விலகிக் கொள்ள வேண்டும், உஷாரா இருக்கணும் என்பதெல்லாம் இந்த ஹதீஸ்கள் நமக்கு சொல்லவில்லையா? அல்லாஹ் நமக்கு விளக்கங்கள் தந்தல்வானாக. வாகுரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.